தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். கள்ளி இறக்கும் போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்தால் ஒரு 5000 பேர் மட்டுமே பங்கேற்பார்கள். அனுமதி அளிக்கவில்லை என்றால் மொத்தமாக எல்லோரும் பனைமரம் ஏறுவோம் என சீமான் எச்சரித்துள்ளார். வெகுவான என் மக்கள் யாராவது நீங்க ஆட்சியில் நீங்க யாரும் இல்லை, சரி விட்டுருங்க, உங்களை விட்டுருங்க. ஊடகவியலாளர்கள் நீங்களே, நான் உங்ககிட்ட எழுப்புறேன், இவ்வளவு கேள்வி என்கிட்ட எழுப்புனீங்க. இந்த 4 ஆண்டு கால ஆட்சியின் சாதனைன்னு ஒண்ணு எனக்கு சொல்லுங்க. நான் வேதனை என்னன்னு நான் பற்றி இருக்கிறேன், சோதனை என்னன்னு ஒண்ணு சொல்லுங்க. சாதனை ஒண்ணு சொல்லுங்க. நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று செத்து வந்தவனுக்கு இவர்கள் கொடுத்த ஊக்கத்தொகை என்ன, குடும்ப பாதுகாப்பு நிதி என்ன, கள்ளச்சாராயம் குடிச்ச செத்தவனுக்கு கொடுத்த நிதி என்ன? இந்த நாடு எதை நோக்கி நகருதுன்னு சொல்லுங்க. ஒரு சாதனையை சொல்லுங்க. நீங்க ஒரு சாதனை. ஈடி ரைடு வந்தா ஓடி போய் நிற்பீங்க. 3 ஆண்டுகளா நிதி ஆயோக்கு போகாத நெஞ்ச நிமித்தின என் முதல்வர் ஈடி ரைடு வந்தோடனே அமலாக்கத்துறை சோதனை வந்தோடனே உடனே போய் கையை பிடிச்சு மாட்டு தரகர் போல மோடியோட நின்று பேசுறீங்க. இங்க வந்தவன எதிரி, எங்களுக்கு நிதியே தரவில்லை. கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது கேட்டுருக்கலாம்ல, கொஞ்சம் நிதி கொடுத்து விடுங்கன்னு. நீங்க அங்கே போய் நிதியை விடுதலை செய்யுங்கன்னு கேட்கலையே, உதயநிதியை விடுதலை செய்யுங்க தான் கேட்டுருந்தீங்க. நீங்க ஒவ்வொன்றுக்கும் நாங்க போராடி பெற வேண்டியது இருக்கு. கல் ஏதோ நானும் எங்க ஐயா நல்ல சாமியும் எங்க பாண்டியன் பனையேறி பாண்டியனும் நாங்க கண்டுபிடிச்ச மாதிரி பிடிச்சு புதுசா நாங்களே ஊழல் போட்டு காய்ச்சிற மாதிரி. சார், உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கா? நீங்க அதை மீறி பண்ணுவீங்களா? அதெல்லாம் நீங்க இந்த கூட்டத்துக்கு மட்டும் அனுமதி தரல. நான் என்ன சொன்னேன்னு கேளுங்க. அனுமதி கொடுத்தா ஒரு 5000 பேர் கூடி கலைவோம் போவோம். அனுமதி எல்லாம் மொத்த பேர் ஏறி வருவோம். தடைனால் அது உடைதான், சிறை என்றால் அதை நிறைதான். அது என் பரம்பரை பழக்கம். இதுல போய் 5 தான் அடி பண்ணி வருது, எங்கள் மரபுலே கிடையாது. அதை நீங்க போயிட்டு பனையேற என் பனை நான் இருக்கேன், வெறுங்கையோட இருக்க மாட்டேன், பாலையர வளவோட வேற இருப்பேன். அதையும் நீங்க பார்த்து நீ ஒரு கேள்விதான். இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கும்போது என் மாநிலத்துல மட்டும் ஏன் தடை? கல் விஷம் என்றால் அப்ப டாஸ்மார்க் இருக்குல்ல, சரக்கு என்ன மிளகு ரசமா? யார் புதிய தமிழக கட்சி வந்து அனுமதிக்க கூடாது, கல்லுல விஷம் இருக்கு, இது வந்து அது ஒரு கடையில விற்கக்கூடிய பொருள் இல்ல அப்படின்னு எல்லா டிஸ்ட்ரிக்டும் கொடுத்துருக்காங்க. அண்ணன் குடிச்சிருப்பாரு, அவருக்கு விஷம்னு தெரியுது, அதனால அவரு சொல்றாரு. நான் குடிச்சா அது விஷம் இல்ல, அது இயற்கை. அதாவது ஆடு மாடுகளிலிருந்து வர்ற பால். நான் ஒரு கேள்வி, பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால் அது மூலிகை சாரா இல்லை? அதை மட்டும் பேசு. இவளோண்டு அருகம்புல் உடலுக்கு நல்லதுன்னு குடிக்க சொல்ற நீ, இவளோண்டு கோதுமை புல் உடலுக்கு நல்லதுன்னு குடிக்க சொல்ற நீ, அது எவ்வளவு பெரிய புல்? இயற்கையின் அருங்கொடை கல் என்பது. அது ஏன் நீங்க கல்னா ஒரு கொச்சை வார்த்தையா இருக்கு? மூலிகை சாறு. பனம்பால்னு சொல்ற, தென்னம்பால் என் தாயின் மார்ல பால், பசும்பால், எருமப்பால், ஆட்டுப்பால், பனம்பால், தென்னம்பால். கொஞ்ச நாளைக்கு தானே 10 மாசத்துல எப்படி தேர்தல் வரத்தானே போகுது. நீ பனை என்பது பனை என்பது, தென்னை என்பது, வாழை என்பது, கரும்பு என்பது, ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், மீன் வளர்த்தல், இதெல்லாம் வந்து வேளாண்மையின் விரிவு. இது தொழில் அல்ல, எங்கள் வாழ்வியல், எங்கள் பண்பாடு. அதை நீ செய்யாதென்றா? ஒவ்வொரு தேசியனத்திற்கும் ஒரு மது இருக்குது. ரஷ்யானா ஓட்கா இருக்குது, அங்க ஷாம்பேன் இருக்குது, அங்க ஒயின் இருக்குது, அங்க ரம் இருக்குது, ஜின் இருக்குது. எங்கள் இனத்திற்கு ஒன்று ஒரு இது இருக்குது, அது இந்த கல். அவ்வையும் அதிகமானும் கல்லுண்டு கொண்டு பேசி கொண்டிருந்தார்கள்னு பாக்கல் இருக்குது. சங்க இலக்கியத்துல இருக்குது. நாட்படு தேரல்ல கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் பாடிய பாக்க இதெல்லாம் எடுத்து பாடுறாரு. அவ்வளவு எல்லாம் இருக்குது. சும்மா என்னுடைய வாழ்க்கையோடு இணைந்த ஒன்று. கல் உணவின் ஒரு பகுதி, அது மதுவல்லன் தான் அரசியல் சாசனம் வச்சிருக்கு.